வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்னைக்கு நம்ம வெரைட்டி சமையல்ல பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, ஒரு ட்ரெடிஷ்னலாக சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் மணி கொழுக்கட்டை. வாங்க அந்த மணி கொழுக்கட்டை எப்படி பண்ணுதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் மணி கொழுக்கட்டைக்கு வந்து 1 கப் வந்து அரிசி மாவு எடுத்துருக்கேன். நான் இந்த கப்பில் தான் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதே கப்லேயே வந்து 1 கப் வந்து தண்ணி வந்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், தண்ணி நம்மளுக்கு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த தண்ணியில் வந்து நான் ஒரு 1 டீஸ்பூன் வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன், நல்லெண்ணெய். நெக்ஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சால்ட்டு. இப்போ நீங்கள் நல்லா கலரி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசி மாவை நம்ம இதில் ஆட் பண்ண போதும். இந்த அரிசி மாவை ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் ஆறின உடனே நம்ம வந்து உண்டை பிடிக்க வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு ஆறி இருக்குது, பிடிக்கிற அளவுக்கு. இப்போ இதை நீங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே நல்லா சப்பாத்தி மாவு படத்துக்கு நீங்கள் கரெக்டாக 1 கப் தண்ணி தான் 1 கப் மாவுக்கு ஊற்றணும். நீங்கள் தண்ணி ஜாஸ்தியாக ஊட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும் போதும் கையிலலாம் ஒட்டும். இப்போ பாருங்கள், என் கையில் எதுவுமே ஒட்டலை. இது கொஞ்சம் நீங்கள் சூடு இருக்கும் போதவே இந்த மாதிரி நீங்கள் மாவு ரெடி பண்ணி வச்சுதுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நான் கையில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் எடுத்திங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம். நீங்கள் எப்படி குலாப் ஜாமுக்கு வந்து நீங்கள் எப்படி சின்ன சின்னதாக பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உண்டை வைக்காதான் நம்ம மணி கொழுக்கட்டைன்னு சொல்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் வெடிப்புலாம் இல்லாமல் கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி உண்டை பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம எல்லாமே வந்து கொழுக்கட்டையாக பிடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆல்ரெடி இந்த ஸ்டீமர் பிளேட்டில் தான் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ வந்து நான் இங்கே வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இந்த ஸ்டீமர் பிளேட்டை இதில் வச்சுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 5 to 6 மினிட்ஸ் இது மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வெந்துடுச்சு. வெந்ததுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, உங்களுக்கு மேலே இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி தெரியும். உங்களுக்கு ஒரு பளபளப்பாக அப்படி தெரிஞ்சாவே உங்களுக்கு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்படி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு கையில் எதுவுமே ஒட்டக்கூடாது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நம்ம தாளிக்கலாம். நான் ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 5 டீஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடயே சீரகம் ஒரு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு உளுந்தம்பருப்பு 1 டீஸ்பூன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு பொடியாக நறுக்கின இஞ்சி. நெக்ஸ்ட்டு காரத்துக்கு பச்சை மிளகா 1 பச்சை மிளகா. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட மஞ்சள் பொடி வந்து 1 பிஞ்ச் ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா காத கொழுக்கட்டையும் சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கிட்ஸுக்கு கூட கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிடலாம். ஏன்னா வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட்றோம். இது ஆயில் ஃபுட் கிடையாது, அதுக்காக ரொம்ப ஹெல்த்தி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இது ரொம்ப நல்ல நம்மளுக்கு மனமாக இருக்கும். அதுக்காக வந்து ரொம்ப ஹெல்த்தி. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது கூட கருவேப்பிலையோ நான் ஒரு இனுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்புக்கு மட்டும் நான் கொஞ்சோண்டு சால்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள். நம்ம பருப்பில் ஆட் பண்ணியிருக்கிறதால கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேக வச்ச இந்த மணி கொழுக்கட்டையை இதை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் என்னோட லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.